கடகராசி ஆயில நட்சத்திரம். இது புதனுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். இந்த புதன் தசையில் 17 வருடத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி இருப்புகள் ஒரு சில பேருக்கு 15 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 4 வருடம் இருக்கலாம், 10 வருடம் இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து இப்போ முழுமையாகவே பேசுவோம் இந்த கடகராசி ஆயில நட்சத்திரத்தை பற்றி. இந்த தசைகள் ரீதியாக இந்த தசைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப தசையாக ஒரு சில பேருக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 15 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். இப்போ சென்ற பகுதி 2 பாதம் முடிய 3 பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா ஒரு 10 வருடம் இல்லைனா 8 வருடம் கூட தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 3 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். எது எப்படியோ இந்த 15 வயசுக்குள்ளே வரக்கூடிய இந்த புதன் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையே செய்யும். இது வரைக்கும் உடல்நலம் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்தில். அதாவது 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது நல்லாவே இருக்கும். முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் எதுவாக இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள், படிப்பில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகியிருந்தால் கூட இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது இந்த கிரக நகர்வுகள் இருக்கு இல்லையா, அதாவது குருவுடைய பயிற்சியும் இந்த சனியுடைய பயிற்சி, அதாவது சனியுடைய நகர்வுகள். உத்திரட்டாதியில் இருக்கிறார் சனி பகவான், இன்னொன்று அடுத்து ரேவதியில் போயிடுவார். இந்த ஆண்டு முழுவதுமே மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் கொடுப்பார். இந்த முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய படிப்பு ரீதியாக நிறைய டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. இது புதன் தசை குழந்தை பருவத்திலே போயிடும். அதே மாதிரி கேது தசை. கேது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 15 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் வரும். சென்டர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 10 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் வரும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 3 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் வரும். எது எப்படி இருந்தாலும் சரி இந்த 16 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ள என்ன மாதிரியான தசைகள், எந்த தசைகள் இருந்தாலும் சரி இது வரைக்கும் படிப்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தால் இப்போ படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். மனசளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, மனதளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ விடுதலையாகும். என்னென்னா அஷ்டம சனி இப்போ துவைச்சி எடுத்துகிட்டு போயிருக்கு. நல்ல ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விடுதலை தான். ஏன்னா அவர் போனாலே போதும், 9ஆம் இடத்துக்கு போனாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். படிப்பு ரீதியாக, மனசு ரீதியாக, வீட்டில் நிறைய குழப்பங்களை கொடுத்துருக்கலாம். குடும்பத்தில் யாருக்காவது 7 சனியோ அஷ்டம சனியோ நடந்திருந்தால் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். அதாவது உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தால் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும், நிம்மதி இருந்திருக்காது. இது எல்லாமே கிளியர் ஆகும். ஒருத்தருக்கு அஷ்டம சனி கிளியர் ஆகுதுனாக்கா வீட்டில் யாருக்கோ 7 சனியோ இல்லை சனி சம்மந்தப்பட்ட தசையோ எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். இதன் பிறகு வருமானம், வேலை வாய்ப்பு எல்லாமே குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே நல்லாயிருக்கும். அது கேது தசையாக இருந்தாலும் சரி, சுக்கிர தசையாக இருந்தாலும் சரி. நான் சொல்கிறது 22 வயசு வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர தசை. இந்த கடகராசி ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர தசை இது எந்த வயது காலகட்டத்தில் வரும்? இந்த சுக்கிர தசையானது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 22 வயசில் ஆரம்பித்து 42 வயசு வரைக்கும் இந்த முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு தசை ஆரம்பிக்கும். அதாவது இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது வரும். சென்டர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 17 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது வரும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது வரும். இப்போ சுக்கிர தசை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 22 வயசுக்கு மேலே தான். இப்போ சென்டர் பகுதியில் இருக்கிறாங்க இல்லையா, இந்த 17 வயசில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இப்போ 27 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இந்த முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் சரி, முயற்சிகள், இப்போ வேலை வாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் தடை தாமதங்களாக கிடைக்கும். அதாவது 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதிகப்படியாக முயற்சி பண்ணிங்க. இந்த சுக்கிர தசையில் அதிகப்படியாக நீங்கள் முயற்சி பண்ணால் தான் நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை பார்க்க முடியும். நீங்கள் மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணாலும் சரி, அப்படி இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, என்ன மாதிரியான முயற்சிகள் இருந்தாலும் நிறைய உங்களுக்கு முயற்சிகளை போடணும், அதிகப்படியான முயற்சிகளை போடணும். ஏன்னா இந்த 17 to 27 வரைக்கும் முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது 17 வயசு 15 வயசில் சுக்கிர தசை ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் முயற்சிகள் அதிகமாக போட்டால் தான் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்போ தான் அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு. இதில் நிறைய இருக்குது. அந்த டீட்டெயிலாக சொன்னால் உங்களுக்கு டைம் ஆகும். ஏன்னா உங்களுக்கு புரியாது. இந்த ஃபஸ்ட்டு 10 வருஷத்தில் இந்த சென்டர் பகுதியில் ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கு. இதுக்கப்புறமும் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளியர் ஆகும். இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ அஷ்டம சனி முடிஞ்சாச்சு. 22 வயசில் இப்போ சுக்கிர தசை ஆரம்பிக்குதுனாக்கா அந்த 22 வயசுலேருந்து 32 வயசில் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், அதிகப்படியான வேலை வாய்ப்பு,
வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே பாசிட்டிவ். அவங்களுக்கு திருமண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாமே. அதுக்கு மட்டும் ஏன் கஷ்டத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, என்னோட அனுபவ ரீதியாக சொல்கிறேன். இந்த 15லேருந்து தசாபுத்தி ஆரம்பித்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கு. படிப்பில் கூட ஓரளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தா படிப்பில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. படிப்பு முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறாங்க இல்லையா, அந்த முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் அடி மேலே அடி தான் அவங்களுக்கு. அதாவது 22 வயசில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு சுக்கிரதசை அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 32 வயசு வரைக்கும் அந்த முதல் 10 வருஷம் இப்போ அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா நல்ல ஒரு மாற்றங்கள். கிட்டத்தட்ட இந்த தசை அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இப்போ வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, மற்றபடி திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கையில் இருக்கிறாங்க, அவங்க வந்து நெருக்கடி கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாத்தையுமே கெடுத்துறாது இந்த சுக்கிரன். இது வரைக்கும் கெடுத்தது எல்லாமே சனி பகவான் தான். 2018 இருந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்க, நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டீங்க இந்த சுக்கிர தசையில். அது எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, 22 வயசுக்கு மேலே 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. இது எல்லாமே விடுதலை. இந்த விடுதலையான பிறகு உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ தான் சுக்கிர தசை ஆரம்பிக்குதுனாலும் உங்களுக்கு ஏற்றம் தான். இந்த வயசில் சுக்கிரதசையில் இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கு ஏற்றம் தான். அதிகப்படியான வேலை வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், அது மாதிரி திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம், லவ் மேரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சக்ஸஸ் ஆகும் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிஞ்சு இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து வாழவும், அப்படி இல்லைனாக்கா டைவர்ஸ் வாங்கிட்டு வேறு ஒரு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா அந்த சுக்கிரதசைங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. அந்த சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக தவிர, மற்றபடி முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். அருமையான உங்களுக்கு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து உங்களை வளராமல் அப்படியே வச்சுன்னு இருக்கும். வேலை வந்து ரொம்பலாம் நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. சுக்கிரதசை ஃபுல்லாகவே இந்த கடகராசிக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் இருக்கிற இடத்த பொறுத்து பெரும்பாலும் சுக்கிரதசை இது எவ்வளோ பெரிய வேலை கொடுத்தாலும் சரி, அங்கே வளர்ச்சி இல்லாமல் அப்படியே வச்சுருக்கோம். எந்த ஒரு வளர்ச்சி இல்லை சார், ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும், ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலையில் அப்படியே இருப்பாங்க, அவ்வளோதான். ப்ரொமோஷன்லாம் கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப முயற்சிக்கு பண்ணால் தான் ப்ரொமோஷன் கிடைக்கும். அதிகப்படியாக வந்து யோசிச்சுனே இருப்பாங்க, இடம் மாறலாமா வேணாமா, ஏன்னா ஸ்ட்ரகிள் கொடுத்துனே இருக்கும் அந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ம ராசிக்கு வந்து குரு வர்றது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், ரொம்ப பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. சுயதொழிலில் இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையெல்லாம் கொடுக்கலாம். இல்லைனா கடன் வந்து வாங்கி ஒரு தொழில் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா இந்த கடன் வாங்கி தொழில் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்புகளை கொடுக்கலாம். கொடுத்த கடன் வருமானா கொஞ்சம் லேட் ஆகும், இப்போ உடனே வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க எப்படியா இருந்தாலும். ஏன்னா இந்த சனி 2018க்கு அப்புறம் யார்கிட்ட கொடுத்துருந்தாலும் சரி, அது வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் போயிட்டு கெஞ்சி கூத்தாடி ஏதோ ஒன்று வாங்கினா தான் கிடைக்கும். ஏன்னா அது மாதிரி ஆளுக்கிட்ட தான் அது கொடுத்துட்டு போயிருக்கோம். உங்ககிட்ட கேட்குறத பிடிங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிருக்கோம். சும்மா தேவையில்லாத விரோதம்லாம் பண்ணிட்டு போயிருக்கோம். கொடுத்த பணம் வருமானா நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா நான் சொல்கிறது அதே தான். ஒரு பாசிட்டிவாக 4 வார்த்தை சொல்லணும்னா சொல்லிட்டு போயிடலாம், இல்லைன்னு சொல்லலை. இது வந்து பண விஷயத்தில் மாட்டி விட்டாலே அது செவ்வாய் ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில். பொதுவாகவே எல்லா தசைக்குமே அப்படி தான் எடுத்துக்கணும், சுக்கிரதசைக்கு மட்டும் இல்லை. இதன் பிறகு வரக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாத்துலேயுமே எல்லா வயதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பணம் கொடுத்துட்டு மாட்டிக்கிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. பணம் வந்து ஒரு இடத்துக்கு போச்சுனாவே, லாக் ஆயிடுச்சுனாவே அது வர்றதுக்கு வராதுன்னுலாம் சொல்ல முடியாது, வரும். ஒரு குரு பயிற்சி நல்லா இருக்கலாம், உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா அந்த டைமுங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கு இல்லையா, அதை வச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம், வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொன்று சனியோடைய நகர்வு, சனி பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சில கிரகங்கள், அதாவது நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த போன பணம்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், உடனே வரும், பெருசாக வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், சந்திரன், செவ்வாய் தசைகள். இது வந்து இந்த 3 தசைகளும் வந்து இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசைகள். ஏன்னா இது 3த்தையும் ஒன்றா வச்சே சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாமே நல்லது தான் உங்களுக்கு. சூரிய தசையில் இருக்கிறவங்க, சந்திர தசையில் இருக்கிறவங்க, செவ்வாய் தசையில் இருக்கிறவங்க அருமையான வளர்ச்சிகளை பார்க்கலாம் இந்த வயது காலகட்டத்தில். சந்திர தசைக்கு மட்டும் என்னன்னாக்கா விதிவிலக்கு உண்டு. ஏன்னா சந்திரன் இந்த நட்சத்திரத்திலிருந்து தசை பண்ணுறதுனால, ஆயில நட்சத்திரத்திலிருந்து தசை பண்ணுறதுனால, ஆயில நட்சத்திராதிபதி புதன், அந்த புதன் நன்மை செய்யாது அப்படிங்கிறதுனால சந்திர தசைக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. நிறைய அதை பற்றி பேசினா நிறைய பேசலாம். இருந்தாலும் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் தசைகள் 3 தசைகளை எந்த வயசில் வரும் அப்படின்னாக்கா, முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 48 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே வரும். சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 38 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் வரும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 30 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இந்த சூரிய, சந்திர, செவ்வாய் தசைகள் வரும். இந்த 3 தசைகளும் உங்களுக்கு சிறப்பான தசைகள்.
இப்போ பொருளாதாரத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு பண வரவை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது வருமானம், வேலை வாய்ப்பு மூலயமா இல்லை தொழில் மூலயமா, இது எல்லாமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ உடல்நல தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தால், அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது, இதுக்கு முன்னாடி எல்லாம் உடல்நல தொந்தரவுகளை நிறைய கொடுத்துருக்கும், அதாவது மருத்துவ செலவுகள்லாம் கொடுத்துருக்கு, அதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கடன் பிரச்சனை தீரும், கொடுத்த பணம் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது வரும், உங்களுக்கு வேலை வாய்ப்பின் மூலிமா இல்லை வந்து தொழில் மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த டைமில் பார்க்கலாம். சுப விசேஷங்கள் அதிகமாக வீட்டில் கூடி வரும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த டைம் பார்க்கலாம். அதாவது பாசிட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா, கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா பாசிட்டிவாக சொல்லலாம் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஏன்னா தசாபுத்தி ஒன்று இருக்குது, நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் வருவீங்க. இதில் எதெல்லாம் கஷ்டப்படக்கூடிய ரெண்டு விஷயந்தான். கொடுத்த பணம் வருமா ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அது கொஞ்சம் சரியாகுமா, இது ரெண்டுமே லேட் ஆகும், அவ்வளோதான். கொடுத்த பணம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், தொழில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் லேட் ஆகும். முன்ன பின்ன இந்த வருஷம் கூட கடைசியில் கூட நடக்கலாம், எல்லாம் ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கலாம். திடீர்னு வந்து ஒரு தொழில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கறது, இது மாதிரியெல்லாம் கூட அமையலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றதுனால. சனியுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதியில் இருந்து ரேவதி, இந்த 2 நட்சத்திரத்தில் தான் இந்த ஆண்டு ஃபுல்லாகவே இருப்பார். வக்கரமாவார், வக்கர நிவர்த்தி ஆவார். ஏதோ ஒரு டைம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் தசைகளை கொடுக்கலாம். இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்க மட்டும் உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 3ஆம் அதிபதியோட நட்சத்திரம், விரையாதிபதியோட நட்சத்திரம் கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கும், மனசு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். சுய ஜாதகத்தில் வந்து சந்திரன் சேர்ந்த கிரகம் ராகுவோடோ கேதுவோடோ இருந்தால் நிறைய டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும், மைண்டு வந்து ஒரு நிலையில் இருக்காது, கொஞ்சம் பார்த்துக்கணும், அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசை, ஆயில்ய நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 66 வயசுலேருந்து 84 வயசு வரைக்கும், சென்ட்ரு பகுதி ஒரு 10 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குதுன்னு வச்சிங்களேன், 62 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 55 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது வருது. இந்த ராகு தசை பொதுவாகவே வீடு கொடுத்த கிரகம், இது வரைக்கும் நிறைய உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம், இப்போ உடனே ரிலீஃப் ஆகும். இப்போ வேலையில் இருக்கிறீங்களா வேலை நல்லாயிருக்கும், தொழிலில் இருக்கிறீங்களா தொழில் நல்லாயிருக்கும், வருமானம் வரும், ஓரளவுக்கு வந்து வேலை வாய்ப்பு மூலிமா வருமானம் வரும், தொழிலில் கூட ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நான் கேரண்டி தரேன். ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா சொல்லவே தேவையில்லை, திடீர்னு ஏதோ ஒரு அதிர்ஷ்டாட்சினே இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று வந்து வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை, வீட்டில் வந்து வாரிசுகள் நல்லா இருப்பாங்க, உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு, அவங்களுக்கு வேலை அமையிறது, தொழில் அமையிறது, ஏதோ இல்லைன்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி படிப்பு நல்லா இருக்கிறது, அது மாதிரி இந்த ராகு தசை நல்லாயிருக்கும். இந்த ராகு எங்கேருந்து தசை பண்ணால் உங்களுக்கு நல்லது அப்படின்னாக்கா, குருவோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் உங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சந்திரன் செவ்வாய் வீடுகளில் இருந்து தசை பண்ணால் உங்களுக்கு நன்மை, உடனே உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இப்போ சனி விடுதலை ஆகிட்டார், ஜென்மராசிக்கு குரு வராரு, அதெல்லாம் அப்பாற்பட்ட கதை. உடனே உங்களுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னாக்கா இது மாதிரியான வீடுகளில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கண்டிப்பாக உண்டு. குருவுடைய வீடு, செவ்வாயோட வீடு, இன்னொன்று சூரிய சந்திரன் வீடு, இந்த வீடுகளில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்து ராகு பகவான் தசை நடத்துச்சுனாக்கா இப்போ அஷ்டம சனி விடுதலையான உடனே உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த டைமுங்கிறது உடனே ஒரு வேலை, ஒரு தொழில், ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறது, அது மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், இன்னொன்று மனசில் வந்து ஒரு தெளிவு பிறக்கிறது, இது மாதிரி நிறைய உங்களுக்கு மாற்றங்களை உடனே கொடுத்துரும். மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்துக்கலாம். ஏன்னா அதை அவயோகம் செய்யக்கூடிய வீடுகள், புதனோட வீடு, சுக்கிரனோட வீடு, இன்னொன்று சனியோட வீடு, இதெல்லாம் வந்து யோகத்தை கொடுக்காத வீடுகள். இங்கே வந்து கடன் பிரச்சனைலாம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம், இன்னொன்று மன வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும். அதாவது 2026 ஏப்ரல் மாதம் முதல், அதாவது சித்திரை மாதத்துலேருந்து 2027 பங்குனி மாதம் வரைக்கும் இந்த 12 மாதங்களில் தமிழ் மாதங்களில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும், எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்னு உடனே சொல்லிட முடியாது. இந்த வீடுகளிலேருந்து தசை பண்ணால் கொஞ்சம் உடலெல்லாம் பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள், ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், அன்பு அதிகமாக இருக்கும், பாசம் அதிகமாக இருக்கும், ஒன்று கொடுத்து ஏமாறுவாங்க, இல்லை வாங்கி ஏமாறுவாங்க, இது மாதிரி நிறைய இருக்குது இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு. அது பேசிட்டே போகலாம், ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி நிறைய பேசலாம். இருந்தாலும் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 7.5 வருஷத்துக்கு உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. இந்த 7.5 வருஷத்துக்கு உங்களை சனி பகவான் வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டார். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்க போகிறீங்க. நன்றி.